ஸ்கிப் பண்ணக்கூடாது, கம்பல்சரி படிக்கணும். இப்போ அடுத்த யூனிட் 5ல் வந்து டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கலாம். அப்படி இல்லைனா கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கலாம் 2ல். இந்த 2ல் இந்த கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அஸ் கம்பேர்ட் வித் டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்க போகிறீங்கன்னா பேஜ் நம்பர் 256லேருந்து 274 வரைக்கும் இருக்கும். கன்வெக்டிவ் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் படிக்கணும்னா பேஜ் நம்பர் 275லேருந்து 283 வரைக்கும் இருக்கும். அதுமாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கம்பல்சரி படிக்க வேண்டிய டாப்பிக்கு இது 256 274 வரைக்கும். அந்த டெரிவேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா டெரிவேஷன் ஆக்சுவலாக கொடுக்கல, இந்த பேஜ் நம்ம கொடுக்கல. ஆனால் இப்போ இந்த டெரிவேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் கூட சேர்ந்து வந்துடும். ஸோ நம்ம இது வரைக்கும் யூனிட் 1லேருந்து யூனிட் 5 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நோட்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கதிரவன் சார் எழுதுன நோட்ஸு, ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இதெல்லாம் நிறைய பேஜஸ் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பேஜ்லேயும் இங்கே பேஜ் நம்பர் இங்கே போட்டிருப்பாங்க. நம்ம கொடுக்குற பேஜ் நம்பர் இந்த பேஜ் நம்பர் கிடையாது, சரியா? நம்ம பேஜில் ஒவ்வொரு பேப்பரில் இருக்கிற பேஜ் நம்பர் கிடையாது. இந்த பேஜ் நம்பர் இருந்தால் தான் பிடிஎஃப் இங்கே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பிடிஎஃப் நம்பர் வரும் தெரியுமா உங்களுக்கு? இதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் வரும் பாருங்கள். இதை ஸ்க்ரோல் பண்ணும்போது நம்பர் வரும். அந்த நம்பர் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா அந்த பேஜ் நம்பர் எடுக்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணேன்னா உங்களுக்கு இங்கே இப்போ பேஜ்